போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்களுக்கான ஜெபம். பலவிதமான போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி தனக்கு அருமையானவர்களுக்கு வேதனையாய் மாறிப்போன பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு நாம் துதித்து ஜெபிக்கும் போது நம் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்துடன் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை துதிக்கிறேன். எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே, உம்மை துதிக்கிறேன். உம்மையே தஞ்சம் என்று வந்திருக்கிறேன். நீர் இறங்கி தந்த அருமை பிள்ளை தீய பழக்கத்துக்கு அடிமையாகி தன் ஆத்துமாவை இழக்கும் நிலையில் இருப்பதை கண்டு வேதனையில் வந்திருக்கிறேன். எப்படி இந்த போதைக்கு அடிமையானான், யாரால் இந்த தீய பழக்கத்தை பழகினான் என்று எனக்கு தெரியாது. சகலத்தையும் அறிந்தவரே, இந்த பாதை தெரியாத பயணத்தில் என்னை வழி நடத்துங்க. என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி கையாள வேண்டும் என்று குழம்பி தவிக்கும் எனக்கு உம் கிருபையை தந்து வழிகாட்டுங்க. இந்த சூழ்நிலையை கவனமுடன் கையாள மிகுந்த பொறுமை தேவைப்படுகிறதே, அதை எனக்கு தாங்க. பயமும் வருத்தமும் குழப்பமும் என்னை செயலிழக்கச் செய்கிறதே. அன்பையும் மன்னிப்பையும் போதித்தவரே, உம் பரிசுத்த ஆவி இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டென்று அறிவேன். வாரும் ஆண்டவரே. போதைக்கு அடிமையாகி தன் ஆத்துமா இழந்து போவதை அறியாமல் இருக்கும் அருமை பிள்ளையை ரட்சியுங்கப்பா. உங்க அன்பினால் அணைத்து உங்க பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கு. அப்பா, இறங்குங்க. உம் விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தால் கழுவி போதை வஸ்துகளால் கெட்டு போயிருக்கும் அவயங்களையும் மூளையையும் மனதையும் புதிதாக்குங்க. பலப்படுத்துங்க. வெளிச்சத்தை காண செய்யுங்க. தொலைந்து போனவர்களை தேடி கண்டு கொண்டு ரட்சிக்கும் தகப்பனே, எங்களுக்கு நீர் இறங்கி தந்திருக்கும் இந்த சரீரம் நீர் தங்கும் ஆலயம். அதை பரிசுத்தத்தை காக்க வேண்டும் என்பதை இந்த மகளுக்கு உணர்த்துங்க. மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றிருக்கிறீரே. அருமை பிள்ளைகளை அழிக்க முற்படும் எல்லா தீய காரியங்களையும் கட்டுகிறேன். நீர் கொடுத்த வாக்கின்படியே அவை எங்கள் பிள்ளைகளின் மேல் இருக்கும் பிடியை இழக்கட்டும். பலத்தினால் அல்ல, பராக்கிரம அல்ல, உன் பரிசுத்த ஆவியால் கூடும். அழிவுக்கு நேராய் இந்த மகளை கூட்டிச் செல்லும் எல்லா அந்தகார சக்திகளையும் கடிந்து கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த தீய பழக்கத்திற்கு துணையாயிருக்கும் எல்லா கூடா நட்புகளும் விலகி போகட்டும். நீர் தரும் சகல நன்மைகளையும் இழக்க வைக்கும் இந்த தீமையின் மேல் வரும் நாட்டத்தை உம் அற்புத வல்லமை வெறுக்கும்படி செய்யட்டும். உம் பரிசுத்த ஆவியால் எங்கள் பிள்ளைகள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்று நீர் தந்திருக்கும் அருமையான வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். இரக்கமுள்ள தகப்பனே, வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் தருபவரே, இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். உமது கிருபையால் இறங்கி நான் வேண்டிய விடுதலையை தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தபடியே என் மகளுக்காக விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.